ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 39-40. பதம் 39. பாதுகே இன்யஸ்ய புரதக பிராஞ்சலிர் பாஷ்பலோச்சனக தம் ஆஸ்லிஷ்ய சிரம் தோர்பியாம் ஸ்நாபயன் நேத்ரஜைர் ஜலை. பதம் 40. ராமோ லக்ஷண சீதாபியாம் விப்ரப்யோ யே அர்ஹசத்தமா தேப்யக ஸ்வயம் நமஸ்சக்ரே பிரஜாபிஷ்ச நமஸ்கிருத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பாதுகே பாதுகைகளை இன்யஸ்ய வைத்த பின் புரத பகவான் ஸ்ரீராமரின் முன் பிராஞ்சலி கூப்பிய கரங்களுடன் பாஷ்பலோச்சன கண்களில் கண்ணீருடன் தம் அவரை பரதனை ஆஸ்லிஷ்ய தழுவிக்கொண்டு சிரம் நீண்ட நேரமாக தோர்பியாம் அவரது இரு கரங்களால் ஸ்நாபயன் நீராட்டி நேத்ரஜை அவரது கண்களிலிருந்து பெருகும் ஜலை கண்ணீரால் ராம பகவான் ஸ்ரீராமர் லக்ஷ்மண சீதாபியாம் லக்ஷ்மணனுடனும் சீதா பிராட்டியுடனும் விப்ரேபிய கற்றறிந்த பிராமணர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அர்ஹசத்தமா வழிபடத்தக்க தேபிய அவர்களுக்கு சுயமாகவே நமக சக்கரே மரியாதையாக வணக்கம் செய்தார். பிரஜாபி பிரஜைகளால் மேலும் நமக்கிருத வணக்கம் செலுத்தப்பட்டார். டிரான்ஸ்லேஷன். பாதுகைகளை பகவான் ஸ்ரீராமர் முன் வைத்த பிறகு கண்களில் கண்ணீர் மல்க பகவான் பரதர் கூப்பிய கரங்களுடன் நின்றிருந்தார். பரதனை தமது இரு கரங்களால் நீண்ட நேரம் தழுவிக்கொண்ட பகவான் ஸ்ரீராமர் தமது கண்ணீரால் அவரை நீராட்டினார். பிறகு சீதையுடனும் லக்ஷ்மணராலும் பின்தொடரப்பட்ட பகவான் ஸ்ரீராமர் கற்றறிந்த பிராமணர்களுக்கும் குடும்பத்திலுள்ள முதியவர்களுக்கும் தமது மரியாதைக்குரிய வணக்கங்களை செய்தார். மேலும் அயோத்தியின் பிரஜைகள் அனைவரும் பகவானுக்கு தங்களது பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்தனர். பதம் 41. துன்வந்த உத்தர ஆசங்கான் பதிம் வீக்ஷ்ய சிராகதம் உத்தராக கோசலா மால்யை கிரந்தோ நன்றுதுர் முதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். துன்வந்த அசைத்து உத்தர ஆசங்கான் மேலாடையை பதிம் பகவான் வீக்ஷ்ய கண்டு சிராகதம் நாடு கடத்தப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பின் திரும்பி வந்ததை உத்தரா கோசலா அயோத்தியின் பிரஜைகள் மால்யை கிரந்த மலர் மாலைகளை அணிவித்து நன்றுது ஆடத் துவங்கினர். முதா பேரானந்தத்துடன். டிரான்ஸ்லேஷன். நீண்ட நாட்களுக்கு பின் தங்களது அரசர் திரும்பி வந்ததை கண்ட அயோத்தியின் பிரஜைகள் அவருக்கு மலர் மாலைகளை சிறப்பாக அணிவித்து ஆனந்த நடனம் ஆடினார்கள். பதங்கள் 42-43. பாதுகே பரதோ அக்ருஹ்ணா சாமர வியஜனோ உத்தமே விபீக்ஷணக ச சுக்ரீவ ஸ்வேத சத்ரம் மருத்சுத. பதம் 43. தனுர் நிஷங்காச்சத்ருக்ன சீதா தீர்த்த கமண்டுலும் அபிப்ரத் அங்கத கட்கம் ஹைமம் சர்மக்ஷ ரான் நிற்ப. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பாதுகே பாதுகைகளையும் பகவான் பரதர் அங்ருஹ்நாத் ஏந்திச் சென்றார். சாமரத்தை வீயஜன விசிறி உத்தமே மிகச்சிறந்த விபீஷண ராவணனின் தம்பி சுக்ரீவனுடன் ஸ்வேத சத்திரம் ஒரு வெண்குடையை மருத்சுத வாயுபுத்திரனான ஹனுமான் தனு வில்லை நிஷங்கான் இரு அம்பரா துணிகளுடன் சத்ருக்ன பகவான் ராமரின் ஒரு தம்பி சீதை தீர்த்த கமண்டலத்தை அபிப்ரத் ஏந்திச் சென்றார். அங்கத வானர சேனாதிபதியான அங்கதன் கட்கம் வாளை ஹைமம் தங்கத்தாலான சர்ம கேடயத்தை ரிக்ஷர்களின் ராஜனான ஜாபவான் நிர்ப அரசே. டிரான்ஸ்லேஷன். அரசே பகவான் பரதர் பகவான் ஸ்ரீராமரின் பாதுகைகளை ஏந்திச் சென்றார். சுக்ரீவனும் விபீஷணரும் முறையே ஒரு வெண்சாமரத்தையும் அற்புதமான மயில்பீலியையும் ஏந்திச் சென்றனர். ஹனுமான் ஒரு வெண்குடையையும் சத்ருக்கணன் ஒரு வில்லையும் இரு அம்பரா துணியையும் மற்றும் சீதாதேவி ஒரு தீர்த்த கமண்டலத்தையும் ஏந்திச் சென்றனர். அங்கதன் ஒரு வாளை ஏந்திச் சென்றார்.
ரிக்ஷராஜனான ஜாம்பவான் ஒரு தங்கக் கேடயத்தை ஏந்திச் சென்றார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 39, 40, 41, 42, 43 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.